பாலும் இந்த மாதிரி வந்த உடனே ஃபர்ஸ்ட் பால் சுத்தணும்னு தேவையில்ல. எனக்கு என்னன்னா இது நேஷனல் டீமுக்குன்னு வரும்போது மேக்ஸ்வெல் வந்து சுத்தமா ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ல இருக்கான். அண்ட் ஆல்சோ ஒரு ஐபிஎல்னு வரும்போது, ஏன்னா ஐபிஎல் பாத்தீங்கன்னா அவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது 2014 ஐபிஎல் உனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதே பஞ்சாப்ல கிங்ஸ்லாந்து தான் பண்ணாங்க. பஞ்சாபுக்காக ஆடின வீரேந்தர் சேவாக், மேக்ஸ்வெல், ஜார்ஜ் பெய்லி ஒரு 4 பேர் இருந்தானுங்க. 4 ஆசை நல்லா அந்த ஐபிஎல் மட்டும்தான் ஒரு 500 ரன் கிட்ட அடிச்சிருந்தான். நிறைய மேட்சஸ் நல்லா அடிச்சிருந்தான். மித்த எந்த ஐபிஎல்லுமே ஆடல எனக்கு கேட்டா. கடைசியா பஞ்சாபுக்கு ஆடின சீசன் வந்துட்டு மொத்த சீசனை சேர்த்து 14 மேட்ச்ல ஒரு சிக்ஸ் கூட அடிக்கல அவர். உம் அந்த மாதிரி சீசன்லாம் இருந்திருக்கு. அதே மாதிரி போன தடவை ஆர்சிபிக்கு சுத்த ஃபிளாப், அதுக்கு முன்னாடி சீசனும் ஃபிளாப், கடைசி ஐபிஎல்ல சுத்தமா ஆடவே இல்லை. பட் ஸ்டில் வந்து ரொம்ப ரேட் பண்றாங்க மேக்ஸ்வெல்ல. அண்ட் ஆல்சோ நேஷனல் டீமுக்கு சூப்பரா ஆடிட்டு இருக்கான். அதுதான் ஒரு இது. அதுல வந்து இந்த மாதிரி கொட்டுறதே கிடையாது. நீ வேர்ல்டு கப்பும் பார்த்த சூப்பரா ஆடினா. ஆப்கானிஸ்தான் மேட்ச் மட்டும் இல்ல, நீ மத்த மேட்ச்